லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க பாத பூஜை பண்ணுங்க. வாங்கோ ஆர்த்தி, போங்க, ரெண்டு பேரும் போங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள். திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. ஆர்த்தி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பாத்தி அவள திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி சமயம் பார்த்து இதான் சாக்குன்னு சட்டுன்னு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இவெல்லாம் அடங்கவே மாட்டாமா. இல்ல, அவளை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு தெரியும். சரி சரி, அங்க வந்தவங்க எல்லாம் கிஃப்ட் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நீ மாப்பிளையும் போகணும்ல? வா, மாப்பிள்ளை எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. வணக்கம்மா. வணக்கம். 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 இந்தாங்கய்யா. வணக்கம். இந்த பக்கம் வந்துருங்க. வாங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வரமா? சாப்பிட்டு தான் வரேங்கய்யா. சாரி பாஸ், நீங்க தான் மேடமுடைய பையன்னு தெரியாம நான் உங்ககிட்டயே. அண்ணா, நான் பாஸ் எல்லாம் இல்லை, என்னைக்குமே உங்களில் ஒருவன் தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் சரிங்க சார், நான் வரேன் சார். சரிண்ணா. திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்தாமா. அத்தை, இது உங்களுக்காக நான் கொடுக்கிற gift. இந்தாங்க, வாங்கிக்கோங்க அத்தை. என்ன ஆர்த்தி, வெளிய பெட்டியே பலமா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அப்போ உள்ள இருக்கிற பொருளும் ரொம்ப விசேஷமா தான் இருக்கும் போல இருக்கே. சமந்தி பாருங்க சமந்தி. என்னம்மா அது? மத்த செயின் மாதிரி இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது நவரத்ன செயின் மாமா. இந்த செயின்ல 9 ரத்தினங்களும் இருக்கு. நான் அத்தைக்காகவே ஸ்பெஷலா அவங்க கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி வாங்கினேன். அடடடடடா,
ஆர்த்தி, நீ இப்படியெல்லாம் கூட யோசிப்பியாடி? எனக்கே இன்னைக்கு தாங்க தெரியும் ஆர்த்திக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட பரிசு பொருள் வாங்க தெரியும்னு. ஏதோ கடமைக்கு ஒரு பரிசை வாங்கி கையில கொடுத்தோன்னு இல்லாம எப்படி மெனக்கெட்டு யோசிச்சிருக்கான்னு பாருங்க. ஏண்டி, உன் மாமியாருக்காகன்னு பார்த்து பார்த்து வாங்கியிருக்கல்ல? அத்தை, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அத்தை? ரொம்ப பிடிச்சிருக்கா ஆர்த்தி. அத்தை, செயின் போட்டுக்கோங்க அத்தை. போட்டுக்கோங்க சம்பந்தியம்மா. ஆர்த்தி, போட்டு விடுப்போ. அழகா இருக்கு அத்தை. நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்குடி. என்ன வானதி, ஆளாளுக்கு ஒரு பரிசு பொருளை கொடுத்து சம்மந்தி அம்மாவை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ உன் மாமியாருக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரலையா? ஆளுக்கு முன்னாடி சம்பிரதாயத்தை செய்யறதுக்கு தான் வீசின கையும் வெறும் கையுமா ஓடி வந்தியா நீ? நான் காலையிலே கோயிலுக்கு போய் அம்மா அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு தான் வந்தேன். இந்தாங்கம்மா. அப்பா எடுத்துக்கோங்க. என்ன வானதி, ஆர்த்திய பாரு, நவரத்தின மாலைய பரிசா கொடுத்திருக்கா. நீ என்னடானா கோயில இருந்து பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நிக்கிற? அந்த மாலைய போட்டதும் சம்மந்தி அம்மா முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? நானும் அம்மா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன். என்ன என்ன பண்ணிருக்க? தூக்கு சட்டில எதையாவது சமைச்சு கொண்டு வந்திருக்கியா? உன்னை சொல்லி குத்தம் இல்ல, உனக்கு அதை விட்ட வேற என்ன தெரிய போகுது? இல்ல, ஆ?
கார்த்திகா. எப்படி இருக்க ராஜி? நீ எப்படி இருக்க கார்த்திகா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு வருஷம் ஆச்சு. நான் நல்லா தான் இருக்கேன் ராஜி. ஏய் சாரி 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 சாரி. ராஜராஜேஸ்வரி மேடம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். முதலாளின்ற அந்தஸ்தும் ராஜராஜேஸ்வரிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷனும் இவ்ளோ பெரிய நிர்வாகமும் நீ இல்லாம எனக்கு கிடைச்சிருக்குமா சொல்லு? ஆர்த்தி, யாரடி இந்த அம்மா? இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லையே. தெரியலம்மா. உன்னை பார்த்ததுமே 30 வருஷத்துக்கு முன்னாடி நாம எப்படிலாம் இருந்தோங்கிறது தான் அப்படியே மனசுக்குள்ள பிளாஷ்பேக்கா ஓடிக்கிட்டு இருக்கு ராஜி. எனக்கும் தான் கார்த்திகா. இந்த 30 வருஷத்துல உன்னை பாத்துற மாட்டோமா, உன்கிட்ட பேசுற மாட்டோமான்னு எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? ஆனா என்னால உன்னை ரீச் பண்ணவே முடியல. என்னோட 30th ஆனிவர்சரி அதுவுமா நீ இங்க வந்திருக்கிறது எனக்கு இந்த நாள் இன்னும் ஸ்பெஷலா ஆக்கியிருக்க. உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப வருஷமா ராஜி ட்ரை பண்ணிட்டு இருக்கா தெரியுங்களா? அவங்க வந்ததுல ராஜேஸ்வரி மேடம்க்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. சம்மந்தியம்மா, யாருங்க இவங்க? இவ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். போன்லயாவது உன்கிட்ட பேசலான்னு யார் யாருக்கிட்ட எல்லாம் விசாரிச்சேன் தெரியுமா? ஆனா யாருக்கும் உன்னை பத்தின தகவல் தெரியல. ஆனா உன் மருமக கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. நான் இங்க வந்ததுக்கு நீ இவ்ளோ சந்தோஷப்படுறேன்னா அதுக்கு காரணம் உன் மருமக வானதி தான். அவதான் இந்த ஃபங்க்ஷனை பத்தி சொல்லி என்ன இங்க வர வச்சா. வானதி, எடுத்துக்கிட்டு வாமா, ராஜி தூங்குறா. இல்லப்பா வேண்டாம், அப்புறம் அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. என்னம்மா கேக்குறாரு உன் அப்பா? அது வந்து சொல்லு, என்ன கேக்குறாரு? இல்ல அது ஒண்ணு இல்லம்மா, அப்பா ஸ்வீட் கேக்குறாரு. ஸ்வீட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல ராஜி, நீ போ. என்ன அனுப்பிட்டு நீங்க ஸ்வீட் சாப்பிட போறீங்களா? மருமகளுக்கு ஐஸ் வச்சு ஸ்வீட் சாப்பிட போறீங்களா? பேசாம போங்க வாசன். நீ ஏம்மா அதிர்ச்சியா நிக்கிற? இல்லம்மா, நீங்க அப்பாவை பேர் சொல்லி கூப்பிட்டீங்க. கூப்பிடுறதுக்கு தானே பேர் வானதி. ஐயோ ஐயோவா? நீ உன் புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லையா? முருகா முருகா. ஓ, முருகா முருகான்னு தான் கூப்பிடுவியா? ஐயோ கடவுளே. முருகா கடவுளேன்னு சொல்லுவியா? ஐயோ அம்மா, என்னம்மா, நான் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறது தப்புன்னு நினைக்கிறவ. இதுல என்ன தப்பு இருக்கு? வாசன்னா வாசம் செய்யறவர்னு அர்த்தம். சபரிமலையில ஐயப்ப சாமி வாசன்னு சொல்லுவாங்க. என் மனசுல வாசம் செய்யறவர்னு இவருக்கு அந்த பேரை வச்சாங்களோ என்னவோ. அப்போ நீங்க அவருக்கு முருகனை நினைச்சுதான் அந்த பேரை வச்சீங்களா? இல்ல வானதி. பின்ன அம்மா என்னாச்சு? நீ என்ன திடீர்னு எமோஷனல் ஆக்கிட்ட. எனக்கு கார்த்திகான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவனா எனக்கு உயிர். உலகத்துல எல்லாத்தையும் விட
அவ தான் எனக்கு முக்கியமா இருந்தா. நான் படிக்க உதவி செஞ்சா. எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வருவா. ஒரு தடவை எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ரொம்ப அடிபட்டுருச்சு. என்ன தூக்கிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ரத்தம் கொடுத்து என்ன காப்பாத்துனா. எனக்கு இந்த வேலையை அவதான் அறிமுகப்படுத்தி வச்சா. அவங்க அப்பா பெரிய கான்ட்ராக்டர். அவர்கிட்ட என்ன சேர்த்து விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் என்ன கத்துக்க வச்சா. அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தேன். ஊர்ல இருக்க முடியாம சென்னைக்கு வந்தோம். போராடி சின்ன சின்ன கான்ட்ராக்டா எடுத்து பெரிய ஆளா வளர்ந்தேன். என்னால மறுபடியும் திரும்பி ஊருக்கு போக முடியல. நான் பெரிய ஆளா வளர்ந்து ஊருக்கு போனப்போ அவ ஊர்ல இல்ல. அவளோட அப்பா இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். கார்த்திகா அமெரிக்கா போயிட்டான்னு சொன்னாங்க. கார்த்திகாவை பார்க்க முடியாம நான் தவிச்சேன். என்னோட வெற்றிய தோழிக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த வாய்ப்பு எனக்கு கடைசி வரைக்குமே கிடைக்கல. எனக்கு பெண் குழந்தை பிறந்தா கார்த்திகான்னு பேர் வைக்கிறதா இருந்தேன். ஆனா பிறந்தது ஆண் குழந்தை. அதனால்தான் கார்த்திக்னு வச்சேன். கார்த்திக்க பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும். கார்த்திக் என் மேல காட்டுற அன்ப கார்த்திகா என்கிட்ட காட்டுற மாதிரி எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என்னைக்காவது நான் அவளை மறுபடியும் பார்க்கணும்னு தான் என்னோட பிரார்த்தனையே. அவளை பார்க்கிற நாள் தான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். எங்க இருக்காளோ நான் அவளை நினைக்கிற மாதிரி கார்த்திகாவும் என்ன நினைச்சிட்டு தான் இருப்பா. கடவுளே, கார்த்திகாவை நான் மறுபடியும் பார்க்கணும். நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு அவகிட்ட சொல்லணும். ராஜேஸ்வரி மேடம் மனசு நிறையிற மாதிரி ஒரு பரிச வானதி தான் அவங்களுக்கு கொடுத்திருக்கா. அப்புறம் ராஜேஸ்வரி, நீ சந்தோஷப்படுற மாதிரி உனக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். நீ வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். இதுக்கு மேல எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? ராஜி, கொஞ்சம் பொறு. இரு. முத்து, மேடம், அத கொண்டு வா. இதோ வந்துட்டேன் மேடம். இந்தா. என்னது இது? பிரிச்சு பாரு, சர்ப்ரைஸ். பாரு, எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரே போட்டோ இது மட்டுமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ராஜி. இங்க பாரு, நான் உன் கூட இல்லைனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த போட்டோ என்னைக்கும் ஏன் ஞாபகார்த்தமா இது உன்கிட்டே இருக்கணும். கார்த்திகா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்பந்தியம்மா, அப்படின்னா நம்ம ஆர்த்தி கொடுத்த நவரத்ன மாலைக்கு அடுத்தபடியா உங்களுக்கு வந்த ஒரு உருப்படியான பரிசுன்னா அது இதுதான் சொல்லுங்க. வாட்? நவரத்ன செயினா? இதோ, இது என்னோட மருமக ஆர்த்தி எனக்காக கிஃப்ட் பண்ணது. ஏமா, ஒரு கிஃப்ட் கொடுக்கறேனா அத பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்க வேண்டாமா?
என்ன ராஜேஸ்வரியோட ராசிக்கு நவரத்தின செயின் எல்லாம் போடவே கூடாது. அவ ராசிப்படி அவளுக்கு மாணிக்க கல்லெல்லாம் ஆகவே ஆகாது. ஏமா இந்த நல்ல நாள் அதுமா இத போய் கிஃப்டா கொடுத்திருக்கீங்க? ராஜி, நீ முதல்ல அதை கழட்டு. இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, மருமக கொடுத்த கிஃப்ட்னு இத கழட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கா? இங்க பாரு ராஜி, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் உன் மருமக எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டான் இல்லையாமா? பாத்தியா, நான் சொன்னேன்ல. என்ன தைரியம் இருந்தா வானத்தி மூலமா இங்க வந்தவ சம்மந்தி அம்மாவுக்கு நீ கொடுத்த நெக்லஸ கழட்ட சொல்லுவா.